தற்போது ஒரு அண்மை செய்தி. கள்ளச்சாராய விற்பனை தொடர்பாக பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்கு விவரங்களை மாவட்ட வாரியாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கள்ளக்குறிச்சி விசச்சாராயம் வழக்கு தொடர்பாக சிபிஐக்கு மாற்றக்கூடிய வழக்கில் தமிழக காவல்துறைக்கு இந்த உத்தரவினை உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. மேலும் கூடுதல் விவரண செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, தற்பொழுது கள்ளச்சாராயம் விற்பனை தொடர்பாக பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்கு விவரங்களை மாவட்ட வாரியாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் கூறியுள்ளது. மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணம் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி பாலாஜி அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்காக வந்தது. அப்போது தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் PS ராமன் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற எதிர்ப்பு தெரிவித்து தனது வாதங்களை முன்வைத்திருந்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் விஷச்சாராயம் அருந்தி மருத்துவமனையில் பலர் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இது சம்பந்தமாக மருத்துவமனை சார்பில் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதா என்று ஒரு கேள்வி எழுப்பினார்கள். அப்போது மருத்துவமனையில் முதலில் அனுமதிக்கப்பட்டவர்கள் குறித்த விவரங்களையோ, எத்தனை பேர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர், தனியார் மருத்துவமனையில் எத்தனை பேர் அனுமதிக்கப்பட்டனர் என்பது குறித்த விவரங்களையோ வழக்கின் புலன் விசாரணை அதிகாரியான கூடுதல் கண்காணிப்பாளர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் குறிப்பிடவில்லை என்றும் நீதிபதி தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. மேலும் சம்பவத்தை தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் எந்த அடிப்படையில் அவரது சஸ்பெண்ட் உத்தரவு ரத்து செய்யப்பட்டது எனவும் மற்ற அதிகாரிகளின் சஸ்பெண்ட் உத்தரவு ரத்து செய்யப்பட்டதா என்றும் நீதிபதிகள் தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அரசு தலைமை வழக்கறிஞர் முக்கிய குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டதால் சஸ்பெண்ட் உத்தரவு ரத்து செய்யப்பட்டதாகவும் மற்ற அதிகாரிகளை பொறுத்தவரை அரசின் விளக்கத்தை கேட்டு தெரிவிப்பதாக கூறினார். தொடர்ந்து அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அசத் முகமது ஜின்னா வன்கொடுமை தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என கோரப்பட்டுள்ளதாகவும், ஆனால் பாதிக்கப்பட்டவர் பட்டியலினத்தவர்களாக இருந்து குற்றம் சாட்டப்பவர்கள் பிற சமூகத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தால்தான் இந்த சட்டம் பொருந்தும் என்றும் அவர் தரப்பு வாதங்களும் வைக்கப்பட்டது. பின்னர் நீதிபதிகள் முதலில் இருவர் பலியான போது கள்ளச்சாராயம் காரணம் அல்ல என எந்த அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் என்று கேள்வி எழுப்பியதுடன் விஷச்சாராயம் அருந்தியவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதும் அது குறித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதா என அறிக்கை அளிக்க அரசுக்கும் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் தமிழகம் முழுவதும் கள்ளச்சாராய விற்பனை தொடர்பாக பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகளின் விவரங்களை மாவட்ட வாரியாக தாக்கல் செய்ய காவல்துறை தரப்புக்கும் உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை நாளை தினத்திற்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். ராம்குமார். கிருஷ்ணா, தகவலுக்கு நன்றி.